பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நவம்பர் 6. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனை காணாமல் படுகிற வேதனையை காண்பிக்கிற விளக்கத்தை தியானிப்போமாக. அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராயிருக்கிற சர்வேஸ்வரனை முகமுகமாய் தரிசித்து அவருடன் ஒருமைப்பட்டு அவரை குறையாத நேசத்தால் அனுபவிக்கிறதே மோட்ச பேரின்ப பாக்கியம்தான். அவரை தரிசியாமலும் அவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமலும் அவரை ஊழியுள்ள காலம் நேசிக்க கூடாமல் இருக்கிறதே நரகம்தான். இந்த பரம கடவுளை காணவும் நேசிக்கவும் அனுபவிக்கவும் கூடாமல் இருக்கிறது நரகவாசிகளுக்கு அவர்கள் படும் மற்ற வேதனைகளிலும் 100,000 பங்கு பெரிய வேதனையாம் என்று அர்ச்சிய சிஸ்டர் கிறிசோஸ்டோம் அருளப்பர் திருவுளம் பற்றினார். உத்தரிக்கிற ஆத்துமாக்களோவென்றால் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட உத்தரிப்பு முடியும் வரை வெகு உபாதைகளை அனுபவிக்கிறதும் தவிர தாங்கள் ஏகமாய் நேசிக்கும் சர்வேஸ்வரனை தரிசிக்காமலும் அவரிடத்திலே சேரக்கூடாமலும் இருப்பார்கள். சர்வேஸ்வரனை காணாத வேதனை எவ்வளவு பெரிதென்று இப்போது கொஞ்சமாகிலும் கண்டுபிடிக்க பிரயாசப்பட கடவோம். இந்த ஆத்துமாக்களுக்கு நேரிட்ட எந்த வருத்தங்களிலும் அதுவே விசேஷ வருத்தமும் பொறுக்கப்படாத ஆக்கினையுமாம் என்று வேதபாரகர் எல்லோரும் நிச்சயித்து சொல்லுகிறார்கள். நல்ல தாய் தகப்பனை வெகு வருஷமாய் காணாமல் போன மகனானவன் அவர்களிடத்திலே திரும்பிச் சேரும் சமயத்தில் போகாதபடிக்கு வழியில் நிறுத்தப்பட்டால் எவ்வளவு வேதனை அனுபவிப்பான்? ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒருவன் கைக்கொள்ள வரும்போது யாதோர் தடையினால் போகக்கூடாதிருப்பானேயாகில் அவனுக்குண்டான விசனம் எவ்வளவு பெரிதாயிருக்கும். தூர பயணத்துக்கு யாத்திரையாய் போனவன் எவ்வகை துன்பங்களையும் இக்கட்டுகளையும் பட்டு பெரும் புயல்களுக்கும் கடல் திருடருக்கும் தப்பித்து மிகுந்த திரவியங்களை சம்பாதித்து இறங்குதுறை சமீபத்தில் சேரும்போது யாதொரு காரணத்தால் கரையேறாதபடிக்கு நிறுத்தப்படுவானேயாகில் மனோவாக்குக்கு எட்டாத கசதி அனுபவிப்பானல்லோ. அதே போல உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் விட தாங்கள் நேசித்து ஆசிக்கிற சர்வ நன்மை தன்மை நிறைந்த சர்வேஸ்வரனை அடையக்கூடாமலும் இவ்வுலக பூசல்களிலிருந்து தப்பித்து இவ்வுலக யுத்தங்களிலே ஜெயம் கொண்டு வந்திருந்தாலும் மோட்ச கரையிலேறவும் மோட்ச முடியை சூட்டவும் கூடாமல் இருக்கும் காரணத்திற்காக இந்த பரிசுத்த ஆத்துமாக்களுக்கு எப்பேற்பட்ட துக்கமும் வருத்தமும் இருக்கும் என்று சொல்ல தகுந்த தன்மை இல்லை. தமக்கு பிரியமுள்ள மகனான சூசையப்பர் காணாமல் போனது நிமித்தம் பிதாவாகிய யாக்கோப் என்பவர் யாதோர் ஆறுதலும் இன்றி துக்கப்பட்டு பிரலாபித்து அழுது கொண்டு என் குமாரனை இனி காணாமல் பிழைப்பேனோ என்பார். தாவீது ராஜாவின் மகனான அப்சலோம் என்பவர் தன்னுடைய தகப்பனாரின் சமூகத்துக்கு போகக்கூடாது என்கிறதை பற்றி மிகவும் வருத்தப்பட்டு என் தகப்பனார் என் குற்றத்தை பற்றி இன்னும் நினைத்து தம்மிடத்தில் என்னை வரவட்டாமல் இருப்பாரேயாகில் என்னை வெட்டி சாக பண்ணினால் நல்லது என்பார். இவர்கள் அனுபவித்த துயரம் மகா பெரியது என்றாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் தங்களுக்கு தகப்பனாருமாய் கடவுளுமாய் கதியுமாய் ரம்யமுமாய் இருக்கிற சர்வேஸ்வரனுடைய பிரதாபமுள்ள சமூகத்துக்கு வரக்கூடாது என்கிறதினால் அவர்கள் படும் துயரம் எம்மாத்திரம் கடினமானது என்று சொல்லுவாருண்டோ, கண்டுபிடிப்பாருண்டோ? பூர்வீக காலத்திலே ஏசா என்கிறவன் ஒரு பதார்த்தத்தை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையினாலே மூத்த மகனான தனக்கு செல்லும் சுதந்திரத்தை தனது தம்பியான பிதாவாகிய யாக்கோப் என்பவருக்கு வித்துவிட்டான். அப்படி அதோடு எவ்வித நன்மைகளையும் பெருவிக்கும் தன் தகப்பனாருடைய விசேஷ ஆசிர்வாதத்தையும் இழந்து போனான். மயக்கம் மாறி புத்தி தெளிந்து சகலத்தையும் பார்க்கும்போது இந்த நஷ்டமெல்லாம் தன் குற்றத்தினாலே தானே நடந்தது என்று நன்றாக அறிந்து தான் பட்ட துன்ப மிகுதியினாலே ஒரு துஷ்ட மிருகம் ஊளையிடுகிறார் போல அகோரமாய் கர்ஜித்து பயங்கரமாய் கதறி அபய சத்தமிட்டு பொறுக்கப்படாத விசனத்தை அனுபவித்தான் என்று வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறதாம். இந்த மனுஷனுடைய வியாகுலம் மிஞ்சியதென்று காணப்பட்டாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் படும் துன்பமும் கிலேசமும் விசனமும் மனக்கவலையும் மேற்பட்டதாயிருக்கும் என்று சொல்வதற்கு சந்தேகமில்லை. ஏசா என்கிறவன் தன் போசன பிரியத்தாலும் வேணும் என்கிற மனதாலும் மேற்சொன்ன நஷ்டமெல்லாம் தனக்கு வந்ததை பற்றி அவ்வளவு கவலை காண்பித்தான். அவ்வண்ணமே அந்த ஆத்துமாக்கள் தங்களுடைய புத்தியினத்தாலும் சொற்ப காரணத்தினாலும் தாங்கள்தான் தங்களுடைய நிர்பாகை நிலைக்கு காரணமாயிருக்கிறதை கண்டு அதிக வேதனைப்பட்டு வெகுவாய் பிரலாபித்து தங்கள் பேரில் முறையிடுவார்களாம். நரகத்தில் என்றென்றைக்கும் உபாதிக்கப்படுகிற பாவிகள் தாங்கள் இந்த குற்றங்களிலே விழுந்திருக்கிறது தங்களுடைய குற்றம் அல்லாமல் வேறு அல்ல என்று அறிந்ததினாலே இந்த நினைவு அவர்களை இடைவிடாத அரிக்கும் மனப்புழுவை போலவும் ஓயாமல் வருத்தப்படுத்தும் மன கண்டனையைப் போலவும் இருக்கும் அல்லவா? இந்த நினைவு அவர்கள் படும் வேதனையை எவ்வளவு அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடுமோ? உத்தரிக்கிற ஆத்துமாக்களோவென்றால் தங்களுடைய உபாதை வருத்தங்கள் எல்லாம் தங்களால் வந்தது கண்டு அப்படியே அதிக கஷ்டப்படுவார்கள் என்கிறது தப்பாது. ஆகையினால் அவர்கள் தங்கள் பேரில் முறையிட்டு ஐயையோ அப்படி அந்த பாவங்களை கட்டிக்கொண்டோம், எப்படி கேட்டு போனோம்,
எப்படி இந்த நிர்பாகிய ஸ்தலத்துக்கு வந்தோம், எப்படி தேவ ஊழியத்தில் அசட்டையாயிருந்தோம், எப்படி புண்ணிய வழியில் சுறுசுறுப்பில்லாமல் நடந்தோம், எந்த தம்முடைய பேரில் வந்த கோபாக்கினை அமரும், எப்போது மோட்ச பேரின்பத்தை அடைவோம், எப்போது எங்களுக்கு சகல நன்மையாயிருக்கிற சர்வேஸ்வரனை முகமுகமாய் தரிசிப்போம். பூமியில் வசிக்கிற புண்ணிய ஆத்துமாக்களே, எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள். எங்களுடைய நிர்பாகியத்தை பாருங்கள். இந்த நிர்பாகியத்தை முடிய பண்ணுகிறது உங்களாலே கூடுமான காரியம். ஓ, எங்களை மறவாதேயுங்கள் என்று இந்த ஆத்துமாக்கள் புலம்புவது போல நினைக்கத்தக்கதாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களே, இந்த ஆத்துமாக்களின் பேரில் உங்களுக்கு இரக்கம் வரும்படியாய் இப்போது சொன்னதை நன்றாக தியானித்தால் போதும் என்றிருக்கிறோம். இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். ஜபிப்போமாக. மட்டற்ற கிருபை உடைத்தான சர்வேசுரா, உம்முடைய கிருபையை நம்பி மரித்தவர்களுடைய ஆத்துமாக்களை கிருபா கடாட்சமாய் பார்த்து 3 சுத்தவாளரை ஸ்வாலையிலே தேற்றினார் போல இந்த ஆத்துமாக்களை இளைப்பார பண்ணி பேரின்ப பாக்கியத்தை கொடுக்கும் உம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது, உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து 1-2 பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கிறது. இன்றைய தியானத்திற்குரிய புதுமை. அர்ச்சியசிஷ்ட 5 காய பிரான்சிஸ்க்கு உண்டு பண்ணின சபையிலே அந்தோனி கோர்சோ என்ற ஒரு சந்நியாசி இருந்தார். அவர் சபையிலே தாம் பண்ணின சுகிருத புண்ணியங்களினாலும் தம்முடைய சரீரத்தை ஒருத்து தாம் பண்ணின அகோர தவங்களினாலும் ஒரு செஞ்சுடரைப் போல விளங்கிக் கொண்டிருந்தார். ஆகையினாலே அவரை எல்லோரும் பெரிய அர்ச்சிஷ்டவராக எண்ணிக்கொண்டிருந்தனர். அது இப்படி இருந்தாலும் அவருடைய காலம் முடிவுற்று செத்துப்போய் மோட்ச பேரின்பத்துக்கு உடனே போகாமல் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் கடினமான சிறைச்சாலையில் நிறுத்தப்பட்டார். அதிலிருந்து தேவ உத்தாரத்தின்படியே ஒரு நாள் புறப்பட்டு அதிக துக்கப்படுகிற மாதிரியாகவும் பொறுக்கப்படாத வேதனைப்படுகிற மாதிரியாகவும் தாம் செத்த மடத்தில் வியாதியஸ்தரை விசாரிக்கும் சந்நியாசியாருக்கு தம்மை காண்பித்தார். அந்த சந்நியாசியாரோ அந்த ஆத்மாத்தைக் கண்டு மிகவும் திகிலடைந்து பிரமித்து சொன்னதாவது, சகோதரரான அந்தோணியாரே, நாங்கள் உம்மை மோட்ச பேரின்ப வீட்டில் இருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருந்தோமே. நீர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறதெப்படி? நீர் அவ்விடத்தில் படுகிற வேதனை என்ன என்று சொல்லுவீராக என்றார். அதற்கு அந்த ஆத்தும மறுமொழியாய், நான் அவ்விடத்தில் 2 வகை வேதனை அனுபவிக்கிறேன். சொல்லில் அடங்காத வருத்தத்தை கொடுக்கும் அக்கினி முதலான வாதனைகளை படுகிறேன். ஆயினும் நான் இன்னும் எவ்வித நன்மையும் உடைத்தான கடவுளாகிய சர்வேஸ்வரனை காணாமல் இருக்கிறேன். இந்த வருத்தமானது மேற்சொன்ன எல்லா வேதனைகளுக்கும் மேற்பட்டதாகவும் எந்த மனுஷனுடைய புத்தியினாலேயும் கண்டுபிடிக்க கூடாததாகவும் இருக்கிறது. உண்மைதான். நான் கடவுளான சர்வேஸ்வரனை காணாதிருக்கும் அளவும் என்னைப் போல நிர்பாக்கியம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆகையினால் நீர் என்மேல் இரக்கமாயிருந்து நமது சபையில் இருக்கிற சகல சகோதரர்களும் எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு என்னுடைய நிர்பாக்கியம் முடியும்படிக்கு பிரயாசைப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறேன் என்று சொல்லி மறைந்து போனார். அவ்வாறே அச்சபை சந்நியாசியார்கள் இந்த செய்தியை அறிந்து மிகவும் அதிசயப்பட்டதுமல்லாமல் அந்த ஆத்துமத்துக்கான தவதான தர்ம கிரியைகளை செய்து ஜபங்களை பொழிந்து அநேக தடவை திவ்ய பூசையை ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவர்களே, ஒரு பெரிய அர்ச்சிஷ்டவராக எல்லா புண்ணியங்களையும் பண்ணி அர்ச்சிஷ்டவரைப் போல செத்த இந்த சந்நியாசியார் மோட்சத்துக்கு உடனே போகாமல் உத்தரிக்கிற தலத்திலே வெகுநாளாய் நிறுத்தப்பட்டிருக்கும் போது பாவச்சேற்றிலே உருண்டு புரண்டு அநேகம் பாவங்களை கட்டிக்கொண்ட நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி செத்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே உங்களுக்கு வரப்போகிற வேதனைகள் எவ்வளவு என்று பார்த்து கொள்ளுங்கள். இவை எல்லாம் நன்றாய் நினைத்து நேரத்தோடு வேண்டிய பரிகாரம் பண்ண வேண்டாமோ? அதற்கு பிற்பாடு இவ்வுலக கவலைகளில் சிக்கப்பட்ட நீங்கள் சர்வேஸ்வரனை முகமுகமாய் தரிசிக்காமல் இருக்கிற வேதனை எவ்வளவு பெரிதென்று அறியாமல் இருந்தாலும் இது எல்லா வேதனைகளை விட பெரிதாயிருக்கிறது என்று விசுவசித்து இந்த வேதனைகளை அனுபவிக்கும் பாவங்களை செய்யாமல் இருக்கும் படிக்க மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியிலே உத்தரிக்கிற ஆத்துமங்கள் அபய சத்தமிட்டு தங்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று அவ்வளவு ஆசையோடு கேட்கும் இடத்தில் நீங்கள் அந்த ஆத்துமக்களுக்கு இறங்காமல் இருப்பீர்களோ? உங்களுக்கு கொஞ்சம் இரக்கமாயிருந்தால் அவர்களுடைய நிர்பாக்கியம் அமரும்படிக்கு உங்களுடைய சபங்களையும் தபங்களையும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக
சேசுகிறிஸ்துநாதருடைய 5 காயங்களை குறித்து ஜெபிப்போம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. சேசுகிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. சேசுகிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. சேசுகிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4. சேசுகிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம்.
உன்னத சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திருக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி. ஆமேன். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு 5 முறை சொல்லப்படும் மணவழி ஜெபத்தை 5 முறை சொல்லுவோம். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.